உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய காணொளியில் முக்கியமாக இந்த 12 நாட்களாக ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக சேர்ந்து நடத்துகின்ற தாக்குதல், இந்த யுத்தத்தில் சில முக்கியமான திருப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதை பற்றி தான் இன்றைய காணொளி. உலகிலேயே மிகப்பெரிய இராணுவ வல்லமையிலும் பொருளாதார வல்லமையிலும் அதேபோல் தொழில்நுட்பத்திலையும் கூட முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு அமெரிக்கா, அதெல்லாம் நமக்கு தெரியும். அதே போல் இஸ்ரேலும் இராணுவ வல்லமையிலும் அதே போல் உளவு பார்ப்பதிலும் தொழில்நுட்பத்திலும் ஒரு மக்கள் தொகையில் சிறிய நாடாக இருந்தாலும் கூட ஒரு 1 கோடி பேருக்கு உள்ளதான் இருந்தாலும் கூட இந்த இராணுவ பொருளாதார தொழில்நுட்ப வல்லமையில் அவர்கள் முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். இந்த 2 பேர் சேர்ந்து தான் இப்போ ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்துகிறார்கள். அந்த தாக்குதலை தொடங்கிய போது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, ஈரானை மொத்தமாக நிர்மூலம் பண்ணுறது தான் எங்களுடைய இலக்கு, 2வது அங்கே அடித்து எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிட்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது தான் எங்களுடைய நோக்கம், அதனால் ஈரானை இதோட முடிஞ்சு போச்சு என்றெல்லாம் சவடாலாக பேசினார். அந்த ஈரான் இராணுவத்துக்கு ஒரு வேண்டுகோளையும் விடுத்தார். நீங்கள் ஒழுங்கு மரியாதையாக எல்லாம் சரண்டர் ஆகிடு, இல்லைன்னா அத்தனை பேர் சாவுறது தான், அது தவிர வேறு வழி இல்லை என்றெல்லாம் ரொம்ப கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். ஆனால் அந்த எச்சரிக்கையெல்லாம் தாண்டி இன்றைக்கு 12வது நாளாக ஈரான் தாக்குப்பிடித்து நிற்பது மட்டுமல்ல, அமெரிக்காவே அச்சுறுத்துகின்ற அளவில் பதில் தாக்குதலை தொடுத்து கொண்டிருப்பதை நாம் நிறையா பார்க்குறோம். அப்போது இஸ்ரேலில் கூட நேரடியாக குண்டு வீசுகின்ற அளவுக்கு, ஏவுகணைகளை வீசுகின்ற அளவுக்கு ஈரான் போனது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்தி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த கத்தார் போன்ற நாடுகள் போர் மேலும் மேலும் தீவிரமடைய அமெரிக்காவினுடைய தளங்கள், இராணுவ தளங்கள் மீதெல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கத்தார், குவைத்து, பஹ்ரைன், இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்கள் மீதும் ஈரான் தாக்குதலை தொடுக்க ஆரம்பித்த பிறகு நேற்று வரலையும் அமெரிக்காவுக்கு ஜால்ரா போட்டு இருந்த அந்த பக்கத்து அரபு நாடுகள், கத்தார் போன்ற நாடுகள்லாம் இல்லை நாங்கள் ஈரானுக்கு எதிரியெல்லாம் இல்லை, ஈரான் எங்களுக்கு நண்பர்கள் தான் இந்த மாதிரி இப்போ பிளேட்டை திருப்பி போடுறாங்க. அப்போது ஒரு பக்கம் கடுமையான ஈரானுடைய தாக்கு பிடிச்சு நிற்பது மட்டுமல்ல, அமெரிக்காவுக்கு கடுமையான சேதங்களை உருவாக்குகின்ற பதில் தாக்குதலையும் அதை தொடுத்து கொண்டிருக்குது. அதே போல் அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் மக்கள், உள்நாட்டு மக்கள் கடுமையான எதிர்ப்பை ஒரு காலத்தில் வியட்நாம் யுத்தத்துக்கு எதிராக அமெரிக்க மக்கள் போராடினது மாதிரி இன்றைக்கி எதிர்ப்பு என்பது வலுத்து கொண்டிருக்குது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல்லையும் கூட யூதர்களே, நேற்று வரலையும் நேட்டன்யாவுக்கு ரொம்ப விசுவாசமாக ஆதரவு தெரிவித்த யூதர்களில் பெரும்பான்மையானவர்கள் இப்போது இந்த யுத்தத்தை நிறுத்து என்கிற கோஷத்தை அதுக்காக இஸ்ரேல்லே நிறையா ஊர்வலங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. இப்போ அமெரிக்காவில் எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்டா இஸ்ரேல்காரன் அமெரிக்காவில் அம்புல இழுத்து விட்டு யுத்தத்தில் நடத்தி எங்களை தாலியாக இருக்கிறானுங்க, நீ யுத்தத்தை நிறுத்து என்கிற முழக்கங்கள் எல்லாம் அமெரிக்காவில் வேகமாக அதிகரித்து கொண்டே இருக்குது. இப்போ ஈரானை பொறுத்தவரை ஈரானுடைய முன்னாள் தலைவர் கொமேனியை கொன்னுட்டா அங்கே ஒரு ஆட்சி மாற்றத்தை எளிதாக உண்டாக்கி விடலாம் என்று அமெரிக்கா கருதியது. ஆனால் அந்த இடத்தை கண்டுபிடிச்சி அந்த ஈரானுடைய தலைவர் கொமேனியை தாக்கியது மட்டுமல்ல, கொன்றது மட்டுமல்ல, அவரோடு கூட இருந்த 34 பேரை, அவருடைய மகள், இன்னொரு குழந்தை, இன்னொரு முக்கியமான இராணுவ ஆலோசகர்கள், இப்படி பலரையும் காலி பண்ணிட்டாங்க. இப்படி காலி பண்ண பிறகு அவங்களுடைய அமெரிக்காவினுடைய தெம்பு எப்படி இருந்துச்சுன்னு சொன்னாக்கா, நம்ம முடிச்சிட்டோம், எல்லாம் நம்ம ஜெயிச்சிருவாங்கிற மாதிரி நிலைமைகள் அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பதைப் போல அவர்கள் நினைத்தார்கள். அது மட்டும் இல்லை, இந்த யுத்தம் தொடங்குவதற்கு முன்னாலே இந்த அமெரிக்கா ஈரான் மீது விதித்த பொருளாதார தடைகள் காரணமாக உள்நாட்டில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு போச்சு. அவங்க எண்ணெயை விற்று காசாக்கி உள்நாட்டு மக்களுக்கு எதையும் செய்ய முடியாமல் ஒரு நெருக்கடி ஏற்பட்டது. அதன் விளைவு என்னன்னு சொன்னால், உள்நாட்டில் மிக கடுமையான விலைவாசி ஏற்றம். இப்போ அதிலேருந்து அதிருப்தி அடைந்த மக்கள் ஏராளமாக போராட ஆரம்பித்தாங்க. அப்போ ட்ரம்ப் என்ன நினச்சாருன்னா, இந்த அதிருப்தியை, மக்களுடைய அதிருப்தியை பயன்படுத்தி கொண்டு நாம் ஒரு கைப்பாவை அரசை உண்டாக்கிடலாம்
என்று நினைத்து தான் அந்த யுத்தத்தை அவர்கள் நடத்தினார்கள். ஆனால் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால், இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டாக தாக்குதல் தொடங்கியதற்கு பிறகு, அப்பாவி மக்கள் சில ஆயிரம் பேர் செத்ததற்கு பிறகு, இந்த ஈரானுடைய ஆட்சியாளர்கள் மீது இருந்த கோபமெல்லாம் தணிந்து இப்போ நம்முடைய நாட்டை பாதுகாக்கணும், அமெரிக்காவை விரட்டி அடிக்கணும் என்கிற பொது கருத்து மேலோங்கி இப்போ மொத்த ஈரானிய மக்களும் இப்போது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இது அமெரிக்கா எதிர்பார்த்தது மாதிரி இங்கே நிலைமைகள் மாறி போயிட்டு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஈரானில் வந்து ஈரான்லேயும் அவர்கள் நினைத்தது மாதிரி ஆட்சி கவிழ்ப்பு நடத்த முடியலை. இன்னொரு பக்கம் வந்து அமெரிக்காவிலையும் எதிர்ப்பு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு அடுத்தது என்னென்னு சொன்னால், இந்த யுத்தத்தை நடத்துவதற்கு எந்த விதமான நியாயங்களும் இல்லை, எந்த காரணமும் இல்லை, நம்ம ஜனங்கள்கிட்ட வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செனட்டர்கள், காங்கிரஸ்காரன்லாம் நீ எதுக்குடா இந்த யுத்தத்தை ஆரம்பித்த, எனக்கு பதில் சொல்லுன்னு இப்போ எல்லோரும் குறவலை நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. பதில் சொல்ல முடியல. அமெரிக்காவினுடைய இராணுவமே என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், இந்த யுத்தத்தை நியாயப்படுத்துவதற்கான காரணம் ஒன்றுமே இல்லை, இது வெட்டி வம்பு இது என்கிற மாதிரி அவர்களும் கருத்து சொல்லியிருக்கிறார்கள். இப்போ என்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய உளவு நிறுவனங்கள்லாம் ஈரான் முழுவதுமே அமெரிக்காவுக்கு எதிர்ப்பாக இருக்குது. மக்கள் முழு ஆதரவோடு அந்த ஆட்சி ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டாவது, உள்நாட்டிலேயும் கிட்டத்தட்ட பாதி மக்களுக்கு மேலே, கிட்டத்தட்ட 53% மேலான ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க, 53% மேலான அமெரிக்கர்கள் இந்த யுத்தத்தை எதிர்க்கிறார்கள், ட்ரம்ப்பை எதிர்க்கிறார்கள். ட்ரம்ப்பினுடைய வந்து செல்வாக்கு கிட்டத்தட்ட 3/4 பங்கு குறைஞ்சி 25% கூட ட்ரம்ப்புக்கு செல்வாக்கு இல்லை என்கிற மாதிரி புள்ளி விவரங்களெல்லாம் வருகின்றன. அதே போல் வந்து 45% அமெரிக்கர்கள் நீ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது, இது வந்து நமக்கு தேவையில்லாத வந்து வேலை என்று அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு தெரிவிக்கின்ற ஆதரவையும் திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை அமெரிக்க மக்களே பாதி பேர் வைக்க தொடங்கிட்டாங்க. இப்போ உள்நாட்டிலையும் இவ்வளோ பெரிய நெருக்கடி. அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், இந்த 10 நாள் போர்லேயே கிட்டத்தட்ட மொத்தமாக அமெரிக்க அரசு மட்டும் இந்திய மதிப்பில் 1,00,000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. 10 நாளில் 1,00,000 கோடி. அப்போ இதனுடைய விளைவு என்னன்னு சொன்னால், உள்நாட்டுக்குள்ளே வந்து மேலும் நெருக்கடி அதிகரிக்கிறது. ரெண்டாவது வந்து இப்போ இந்த செலவு இவ்வளோ பண்ணியிருக்கிறான், அதே நேரத்தில் உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 கோடி அமெரிக்கர்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்து இன்சூரன்ஸ், அதாவது இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ், அந்த சுகாதார வந்து காப்பீட்டு தொகை வந்து கொடுக்கல, அவன்லாம் திண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இப்போ உள்நாட்டிலையும் இவ்வளோ பெரிய அதிருப்தி வந்து மேலோங்கி இருக்குது. ரெண்டாவது, இஸ்ரேல் மீது வந்து அமெரிக்க மக்களுக்கு வந்து ஒரு பெரிய கோபமும் இப்போ வந்து உருவாகிக்குது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில் உள்நாட்டிலையும் கடுமையான எதிர்ப்பு, எதிர்பார்த்தது மாதிரி ஆட்சி மாற்றத்தையும் கொண்டு விட முடியல, எதிர்பார்த்தது மாதிரி ஈரானை பணிய வைக்கவும் முடியல, அதே நேரத்தில் அந்த வளைகுடா நாடுகளில் வந்து அமெரிக்காவுடைய தளங்களையும் பாதுகாக்க முடியல. இப்படி எல்லா நிலைகளிலையும் ட்ரம்ப் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருப்பதனுடைய விளைவு என்னென்னா, இப்போ இந்த போரை வந்து நீண்ட காலம் நீடிக்க முடியாது என்கிற ஒரு நெருக்கடி நிலைக்கு அமெரிக்கா வந்திருக்கிறது, ட்ரம்ப் வந்திருக்கிறார். இப்போ ட்ரம்ப்பினுடைய மிக முக்கியமான ஆலோசகர்கள்லாம் இப்போ என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், நேற்றைக்கு செய்தி வந்திருக்குது. ஆலோசகர்கள்லாம், ஐயா இந்த வந்து வெட்டியாக போய் யுத்தத்தை நம்ம வந்து தேவையில்லாமல் தொடங்கி இப்போ பெரிய சிக்கலை கொண்டாட்டி எல்லா வகையிலும் நம்முடைய வந்து மரியாதை வந்து குறைஞ்சி போச்சு. இந்த யுத்தத்தில் நீடித்தா நமக்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடியும், அதே நேரத்தில் உள்நாட்டில் அரசியல் ரீதியாக நம்முடைய செல்வாக்கும் கீழே போயிடும். ரெண்டாவது, வர நவம்பர் மாதம் 3ஆம் தேதி அமெரிக்காவில் வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது. செனட்டர்களுக்கான தேர்தல், காங்கிரஸுக்கான தேர்தல், அதே போல் மாநிலங்களுக்கான வந்து தேர்தல், உள்ளாட்சிகளுக்கான தேர்தல், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அட்டார்னி ஜெனரல் இது மாதிரி பெரிய உயர் பதவிகளுக்கான தேர்தல், இப்படி ஒரு முக்கியமான தேர்தல் ஒன்று வருது. இந்த தேர்தலில் இந்த யுத்தத்தை நீடித்து சிக்கலை வந்து அதிகப்படுத்துனீங்கன்னா இந்த தேர்தலில் நம்ம மொத்தமாக காலி ஆகிடுவோம், ஆகையினால இந்த யுத்தத்தை நிறுத்துவதை தவிர வேறு வழி இல்லை என்று ட்ரம்ப்பினுடைய முக்கியமான ஆலோசகர்கள்லாம் ட்ரம்ப்புக்கு ஆலோசனை சொல்லியிருக்கிறாங்க. இவ்வளவு பேர் எடுத்து சொன்னதுக்கு பிறகு தான் ட்ரம்ப் வந்து பண்ண முட்டாள்தனத்தை அவரே உணர்வது போல் தெரிகிறது. சரி, ஏதோ ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரலாம் என்று இப்போதைக்கு ட்ரம்ப் வந்து முடிவெடுத்திருப்பதாக முக்கியமான தகவல்கள் வந்து வெளிவந்திருக்கின்றன. இது ஒரு முக்கியமான திருப்பம். அப்போது போர் வந்து இப்போ இந்த போரினுடைய விளைவுகள் என்னங்கிறதெல்லாம் இப்போ நம்மளே சந்திச்சுக்கிட்டு இருக்கோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே போரை வந்து ஈரானை ஒட்டுமொத்தமாக நசுக்கிட்டு தான் மறுவேலை என்று ட்ரம்ப்பும் அமெரிக்க அதிகாரிகளும் அடித்த சவடால் வந்து தோற்று போயிடுச்சு, ட்ரம்ப்பு பின்வாங்கி பணிவதற்கு தொடங்கிவிட்டார் என்று அமெரிக்காவிலேயே வந்து தகவல்கள் வர ஆரம்பிச்சிருக்கின்றன. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால், அமெரிக்காவில் முன்னால் இருந்த வந்து கமேனி தலைவர் வந்து கொண்டுட்டு இப்போ வந்து ஆட்சி மாற்றம் இவன் நினச்ச மாதிரி கொண்டு வரலான்னு நினச்சானுங்க, அது நடக்கலை. இப்போது அவர்களே வந்து ஒரு புதிய தலைவரை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அவர் வந்து ஏற்கனவே இறந்து போன கொமேனியினுடைய மகன்தான், அடுத்த கொமேனி. இவர் வந்து நேற்றைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதான் ரொம்ப முக்கியமானது. நாங்கள் வந்து போரெலாம் நிறுத்த மாட்டோம், அமெரிக்காவுக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டு தான் முடிப்போம். ஏன்னா மஜ்தாப் கமேனி அப்படிங்கிற ஈரானுடைய இறந்து போன முன்னாள் தலைவருடைய மகன், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நேற்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள், அணு ஆயுத தயாரிப்பு தொடர்பாக ஈரான் மற்ற நாடுகளோடு செய்து கொண்ட எல்லா ஒப்பந்தங்களையும் இத்தோடு ரத்து செய்கிறோம். நாங்கள் இனி அணு ஆயுதம் தயாரிப்போம், அணு ஆயுதம் தயாரிக்க போகிறோம். அணு ஆயுதம் தயாரிப்பது என்பது எங்களுடைய நாட்டினுடைய அடிப்படை உரிமை, ஒரு சாவரின் ரைட். அதனால் இதில் வந்து பேச்சுவார்த்தை, நீ வந்து அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அது இதில் ஒட்டில் வச்சுக்கலாம், எல்லாம் பேசலாம் வராது. நீ எப்படி அணுகுண்டு ஒன்றால் வச்சுக்க முடியுமோ அது மாதிரி அணுகுண்டு வச்சுக்கிறது என்னுடைய உரிமை, ஒரு சாவரின் ரைட். அதனால் நாங்கள் அணுகுண்டு தயாரிப்போம். எங்கள் தலைவர், முன்னாள் தலைவர் வந்து உங்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஒப்பந்தத்துக்கு வர்றதுங்கிற லெவலுக்கு முடிவு வந்த போது இவனுங்க வந்து திடீர்னு 28ஆம் தேதி இந்த தாக்குதலை தொடங்கினார்கள். அப்போ நாங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு நீ வந்து பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்ன எங்களை நீ அதை விட்டுட்டு நீ வந்து இப்போ வந்து தாக்குதல் நடத்தின, இனி உன்னோட பேச்செல்லாம் கிடையாது, இனி பேச்சுவார்த்தைக்கு வழியே கிடையாது. பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சுக்கலான்னு சொன்ன தலைவர் செத்து போயிட்டார். இப்போ வேறு ஒரு தலைவர் வந்திருக்கிறார். அவர் பேச்சுவார்த்தைகள்லாம் வரமாட்டார், அந்த காலம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் தாக்குவதற்கான எல்லா வேலையும் செய்வோம், எங்களுடைய உரிமையின் அடிப்படையில் நாங்கள் வந்து அணு ஆயுதத்தை தயாரிப்போம் என்று அறிவித்திருக்கிறார். அப்போது நீங்கள் வந்து சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த ஆண்டிங்கிற மாதிரி ஒரு இஸ்ரேல்காரன் சொன்னத்தை கேட்டு எப்படியாவது ஒரு யுத்தத்தை நடத்தி ஈரானுடைய எல்லா எண்ணெய் வளங்களையும் கைப்பற்றி விடலாம் என்கிற நப்பாசையில் ட்ரம்ப் தொடுத்த யுத்தம் இப்போ மொத்தம் அவருக்கே ஆப்பு வைக்கிறது மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இவன் சும்மா கிடந்த ஈரானை வந்து அணுசக்தி அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் இங்கே வந்து தள்ளி விட்டானுங்க. ரெண்டாவது, இப்போ ஹார்மஸ் வந்து நீரிணை, ஹார்மஸ் வந்து ஸ்ட்ரெயிட், அதை முடக்கி நூற்றுக்கணக்கான எண்ணெய் கப்பல்கள் அங்கே வந்து தேங்கி நிற்கிது. கப்பலில் எண்ணெயை வச்சுட்டு ஊர் பூரா எண்ணெய் கிடையாது, எல்லாம் விலை உயர்ந்து போச்சு. இப்போ இந்தியாவில் வந்து கேஸ் விலை வந்து ஏறிடுச்சு. கேஸ் எல்லாம் 25 நாள் கழிச்சு தான் ஒரு தடவை கேஸ் புக் பண்ண முடியும்னு சொல்லி அபாய மணியை ஒலித்திருக்கிறார்கள். ரெண்டாவது, நிறையா வந்து மாற்று எரிபொருளுக்கு வந்து தேடுங்கன்னு ஒவ்வொருத்தரும் பேசிகிட்டு இருக்கிறான். ஆக இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியையும் உலக அளவில் வந்து மக்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு நெருக்கடியை உண்டாக்கியிருக்கிற இந்த யுத்தத்திற்கு அடிப்படையான காரணம் ட்ரம்ப்பு, இஸ்ரேலுடைய நேத்தன்யாகு, 2 பேரும் அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மொத்த எண்ணெய் வளங்களை, மேற்காசியாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் முழுவதையும் கொள்ளையடிப்பதற்கு இந்த ஈரான் ஒரு நாடு தடையாக இருக்குது, அதை வந்து ஒட்டுமொத்தமாக தரமட்ட ஆக்கிடும்னு நினச்ச நினைப்பு இன்றைக்கு இவர்களுக்கே பேரிடியாக வந்து மாறி போயிருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவிலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது அத்தியாவசிய பண்டம் சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறாங்க. அப்படின்னாக்கா வந்து அதுக்கெல்லாம் நெருக்கடி வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்தியாவில் வந்து பல நகரங்கள்லாம் ஹோட்டல்லாம் மூடியாச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஹோட்டலை மூடுறதுனா எவ்வளோ பிரச்சனைகள்லாம் வரும்னு நமக்கு தெரியும். ஆகவே இப்படி அமெரிக்கா வந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் எப்படி மதிப்பை இழந்து ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. மோடியும் வந்து மானங்கெட்டு போய் மரியாதையெல்லாம் கெட்டு போய் ஒரு சர்வதேசங்கிற மரியாதையை கெடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒன்றுமில்லாமல் நிற்கிறாரு. அமெரிக்கா உலகத்தினுடைய அதிபதி, நாங்கள் உலகத்தை ஆதிக்கம் செலுத்துவோம் என்று சொல்லி கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய ஆதிக்கத்தின் வீழ்ச்சி இப்போது தொடங்கி இருக்கிறது. அந்த வீழ்ச்சியை ஈரான் தொடங்கி வைத்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய அந்த ஆக்கிரமிப்பு நோக்கம் அமெரிக்காவினுடைய ஆதிக்க நோக்கத்திற்கு முடிவு காலம் தொடங்கிவிட்டது என்பதைத்தான் இந்த 2 நாட்களாக நடைபெறுகின்ற சம்பவங்கள் காட்டுகின்றன. நன்றி.